இங்கே ஒரு குரங்கு காட்டுக்கே ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப இந்த குரங்குக்குமே 2 குழந்தை பிறக்குது. இதுல ஃபர்ஸ்ட் குழந்தை பயங்கர வீக்கா இருக்கு, ஆனா 2வது குழந்தை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை பார்த்து இந்த ராஜா குரங்கு மனசு உடைஞ்சு போயிடுது. ஏன்னா இந்த காட்டோட வழக்கப்படி ஃபர்ஸ்ட் குழந்தைய தான் ராஜா வைக்கணும். அங்க பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அங்க உள்ள சூனியக்கார குரங்கு ஒண்ணு ராஜா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைய எப்படியாச்சும் கொன்னுடுங்கன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுது. இப்ப ராஜாவும் வேற வழி இல்லாம மந்திரி கிட்ட ஃபர்ஸ்ட் குழந்தைய கொடுத்து கொல்ல சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதே டைம்ல ராணியை பார்க்க போனா அவங்க குழந்தை பெற்றதுல வீக் ஆகி 2 குழந்தையும் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. இன்னொரு சைடு இந்த சூனியக்கார குரங்கு 2வதா பிறந்த குழந்தைய இவன் தான் நம்ம புதிய ராஜான்னு சொல்லி அறிமுகப்படுத்துது. சரின்னு இப்ப அந்த மந்திரி குரங்கும் ஃபர்ஸ்ட் குழந்தைய ஒரு மலையில இருந்து தூக்கி போடலான்னு பாத்துட்டு இருக்கு. இதை பாத்துக்கிட்டு மலைக்கு கீழே நின்றுட்டு இருந்த ஒரு நரி எப்படியாச்சும் அந்த குரங்கு குட்டியை சாப்பிடலான்னு பாத்துட்டு இருக்கு. இப்ப அந்த மந்திரி குரங்குமே குட்டியை தூக்கி போடலான்னு பார்த்தா அந்த குரங்கு குட்டி மந்திரியோட கையை பிடிச்சிட்டு விட மாட்டுது. இதை பார்த்த மந்திரி குரங்கு இறக்கப்பட்டு மனசு மாறிடுது. இருந்தாலும் ராஜா சொன்னதால மனசை கல்லாக்கிக்கிட்டு தூக்கி போட்டுருது. குரங்கு குட்டியும் கீழே விழுது. ஆனா இதோட நல்ல நேரம் அங்க உள்ள செடி கொடி எல்லாம் தாவிட்டு இருக்கு. பார்த்த கீழே உள்ள நரியும் குரங்கு குட்டியை சாப்பிடலான்னு ட்ரை பண்ணுது. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணியுமே இதால சாப்பிட முடியல. அங்க பெரிய மூக்கு உள்ள குரங்கு ஒண்ணு வந்து இந்த குட்டியை காப்பாத்திடுது. இப்படியே நாட்கள் போக போக குரங்கு குட்டி வளர்ந்து பயங்கர புத்திசாலியா மாறிடுது. இலையை இழுத்தா ஃபேனு, தண்ணி வரத்துக்கு மிஷின் நிறைய செஞ்சு வச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு தெரிஞ்சுக்க பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.